உனக்கு தேவை என்ன என்பது உன் தந்தைக்கு தெரியாதா? அதே போலதான் உன்னுடைய தேவை என்ன என்பது வானக தந்தைக்கு தெரியும். எனவே அந்த ஜெபம் என்பது கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதுதான். அதை எப்படி புதுப்பித்துக் கொண்டே இருப்பது? விடாமுயற்சியோடு புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்றார். பிரியமானவர்களே, ஜெபம்தான் ஜெயம் தரும், ஜெபம்தான் வெற்றி தரும். அந்த ஜெபம் வெற்றி தருகிறது என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகத்திலே ஜெபிக்கிற ஒரு மனிதரை பார்க்கிறோம். அவர் பேர் என்ன? மோயிஸ். அவர் ஜெபிக்கிறார். இன்னொரு பக்கம் யோசுவா அவருடைய தலைமையில் அபிலேக்கியர் என்கிற எதிரி நாட்டினரோடு படையெடுத்து போகிறார். யோசுவா சொல்லுகிறார், மோயிசும் சொல்லுகிறார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ போய் போருக்கு போய் என்று சொல்லிவிட்டு மோயிசும் ஜெபிக்க போகிறார். யோசுவா படையோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார். மோயிசு கரங்களை விரித்து ஜெபிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர் கரங்களை விரித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த படை வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த கரம் வலியினால் கீழே தாக்குற பொழுது அங்கே தோல்வி. எப்பொழுதெல்லாம் கரம் உயர்த்தி ஜெபிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே போரில் வெற்றி கிடைக்கிறது. எப்பொழுதெல்லாம் கரம் வலியினால் அல்லது விரக்தினால் கீழே விட்டுறாரோ உடனே அங்க தோல்வி. இதை 2 பேர் பார்க்கிறாங்க. ஆரோன் கூர் என்கிற 2 பேர் பார்க்கிறாங்க. கையை கீழே விட்டாலான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 பக்கம் போய் கையை தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஆரோன் ஒரு பக்கம், கூர் ஒரு பக்கம். 2 பேரும் அவர் 2 பேரும் சகோதரர்கள், 2 பேரும் லேவியர்கள். அவர் 2 பேரும் போய் கை 2 பேரும் தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. கையை தூக்கி பிடித்து இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் அங்கே வெற்றி. யோசுவா அபிலேக்கியரை வெற்றி அடைந்தார் என்று முதல் வாசகம் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் வெற்றி கிடைத்தது. கரம் எப்பொழுதெல்லாம் கீழே விழுந்ததோ அப்பொழுதெல்லாம் என்ன கிடைத்தது? அப்பதான் பிரசங்கம். எப்பொழுதெல்லாம் கரங்களை விரித்து நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் வெற்றி கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் சோதனை நாள், சாதனை நாள், வேதனை நாள் நொந்து போய் கரத்தை கீழே விட்டு விட்டு ஜெபிக்காமல் இருக்கிறோமோ அப்பொழுது வெற்றி கிடைக்காது. விடாமுயற்சியோடு சோர்ந்து போகாமல் கரங்களை விரித்து மோயிசன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அபிலேக்கியர்கள் ஒவ்வொருவரும் அழிக்கப்படுகிறார்கள். இஸ்ராயேல் மக்கள் வெற்றி பெறுகிறார். இஸ்ராயேல் மக்கள்